வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஷாப்பிங் வந்த மீனாவும் ராஜியும் மயில வந்து ஸ்கூல்ல பார்க்க, ஐயோ இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு சந்தேகமா யோசிக்கிறாங்க மயிலு. அவங்க போனதும் கிளாஸ் ரூமுக்குள்ள வர்றவங்க, ஒரு நிமிஷம் மிஸ், ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரைம் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண, சிரிச்சுக்கிட்டே ஃபோன் எடுக்கிற அவங்க அம்மா, மயிலு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு மயிலோட சத்தத்தை தவிர குழந்தைங்க சத்தம் பயங்கரமா கேக்குது. என்னடி எங்கேயாச்சும் மார்க்கெட்ல இருக்கிறியா, ஒரே சத்தமா இருக்குன்னு கேட்க, அம்மா அம்மா கேக்குதாமா, நான் ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மயிலு சொல்றாங்க. என்ன உன் குரல்லாம் இப்படி நடுங்குது, பிள்ளைங்க எல்லாம் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்களா, என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்காக ஃபோன் பண்ணியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லம்மா ஸ்கூல்ல யார பார்த்தாலும் எனக்கு பயமா வருதுமா, யாராவது ரெண்டு பேர் நின்னு பேசினா கூட ஒருவேளை சர்டிபிகேட் கேட்டுருவாங்களோன்னு நான் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா அம்மா இப்ப திடீர்னு ராஜியும் மீனாவும் என்ன பாக்குறதுக்கு ஸ்கூலுக்கே வந்துட்டாங்க அப்படின்னு மயிலு சொல்ல, ஏண்டி அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு அம்மா கேக்குறாங்க. தெரியலம்மா, என் மேல அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மயிலு சொல்ல, என்ன சந்தேகம்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அன்னைக்கே கேட்டாங்கல்ல சர்டிபிகேட் விஷயத்துல ஏதாவது பிரச்சனையான்னு. மயிலு சொல்ல, ஆமா நீ கூட எதையோ சொல்லி சமாளிச்சேன்னு சொன்னியே அப்படின்னு பாக்கியம் கேட்க, அதான் அத ஒருவேளை அவங்க நம்பல போலமா, அதுக்குதான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு லேடி தெனாலி பதட்டத்தோட சொல்ல, சரி விடுமயிலு, ஸ்கூலுக்கு வந்ததுனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் தைரியமாவே கேக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆனா ஏதோ காரணமா தான் வந்திருக்காங்க, பெருசா எனக்கு என்னமோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணுதுமா அப்படின்னு மயிலு படபடப்பா சொல்ல, பெருசா வந்த பிரச்சனையே நான் எப்படி சமாளிச்சேன்னு நேத்து பார்த்தல்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்ப வரப்போற பிரச்சனைய நினைச்சு கவலைப்படுற, என்ன வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் விடு, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத புரியுதா அப்படின்னு அவங்க அம்மா படுதைரியமா சொல்லிக்கிட்டு இருக்க. அம்மா மாமா நான் அதை சொல்லலம்மா அம்மா அப்படின்னு மயிலு படபடுத்துட்டு இருக்க. ஏய், அங்க இருந்து வர்ற சத்தம் ஏன் காதை அடைக்குது, நீ போ போய் வேலையை பாரு போ, பிரச்சனை வர்றதுக்குள்ள பறக்காத, ஏதாவது பிரச்சனை வந்தா அப்புறம் பாத்துக்கலாம் வைக்கிறேன்னு சத்தம் தாங்காம போன வச்சிடுறாங்க பாக்கியம். ஹலோ அம்மா அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்காங்க மயிலு. அதை விட ஜாஸ்தியா குழந்தைங்க கத்திட்டு இருக்காங்க. அப்பா என்ன கத்து கத்துதுங்கப்பா இந்த பிள்ளைங்க அப்படின்னு காதை குடிஞ்சுக்கிட்டே போனை கீழே வைக்கிறாங்க பாக்கியம். அரசி பழனியோட முகத்துல மேக்கப் டச்சப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மாமா இனிமே இந்த பூ போட்ட சட்டையெல்லாம் போடாதீங்க, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே இதையே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, முடியாதுடா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தாங்கிறாரு பழனி, நேரம் ஆகுதுல்ல இன்னும் எம்புட்டு நேரம்னு தங்கச்சிட்ட கேக்குறாரு செந்தில். அண்ணே இன்னும் கொஞ்சம் அண்ணே அப்படின்னு அரசி சொல்ல, போதும் அரசிங்கிறாரு செந்தில். அவ்வளவுதான் அப்படின்னு அரசி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க, அரசி போதும் விடு அரசி, இதுவே போதும் நல்லா இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்ல, உனக்கு மேக்கப் பத்தி எல்லாம் என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இருன்னு டச்சப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அரசி. அட போதும் விடுமா, டேய் விடுங்கடா, என்ன கல்யாணமா என்ன, பொண்ணு பார்க்க தானே போறோம், ஏமா எம்பிட்டு நேரம் தான் என் முகரை இப்படியே போட்டு தடவிக்கிட்டே இருப்பீங்க, பொண்ணு பயந்துட போகுதுங்கிறாரு பழனி. மாமா நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி உங்களை நான் சூப்பரா மாத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு அரசி சொல்ல, ஆச்சரியப்படுற மாதிரியா இல்ல அடையாளம் தெரியாத மாதிரியா அப்படின்னு பழனி கேட்க, அட நீங்களே பாருங்க மாமா அப்படின்னு கதிர் சொல்ல, வழிய விடுறாங்க அரசி. கண்ணாடியில பாக்குற பழனி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அவர் முகத்தை அங்கங்க தொட்டு பாத்துக்கிறாரு. செந்தில் பெருமையா சிரிக்க, பிடிச்சிருக்கான்னு கதிர் கேட்க, அட அம்புட்டு அழகா இருக்கீங்கன்னு திருஷ்டி கழிக்கிறாரு சரவணன். எப்படி அப்படின்னு அரசி கேட்க, சூப்பர் அரசி, பிரமாதமா பண்ணிருக்க அப்படின்னு பழனி ஒத்துக்க, சூப்பரா இருக்கீங்களே அப்படின்னு ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க. மாமா ஹேர் ஸ்டைல் இதுவே ஓகேவா இல்ல ஸ்டைலா மாத்திரலாமான்னு அரசி கேக்குறாங்க. மாத்துறதுனா எப்படிமா அப்படின்னு பழனி கேட்க, இந்த ஜெல் எல்லாம் போட்டு அப்படியே சூப்பரா ஸ்டைலா மாத்திடலாம் அப்படின்னு அரசி சொல்ல, எப்படி இந்த வயக்காட்டுல நாத்துங்கெல்லாம் நட்டுக்கிட்டு நிக்குமே அது மாதிரி எல்லா முடியும் நட்டுக்கிட்டு நிக்குமே அந்த மாதிரியான பழனி கேட்க, ஆமா மாமா அப்படியே தாங்கிறாங்க அரசி. வேணாம் தாயி, வேணவே வேணாம், எனக்கு இருக்கிற இந்த ஹேர் ஸ்டைலே போதும், இந்த சுருட்ட முடி அழகு போதாதான்னு பழனி கேக்குறாரு. மாமா பொண்ணு டீ குடுக்க வருவாங்க, அப்ப உன்னை பாப்பாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த செகண்டா கட்டுனே இவரதான் கட்டுவேன்னு எல்லாருக்கும் கேக்குற மாதிரி சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சரவணன் ரொம்ப ஆர்வமா சொல்ல, அட போடாப்பா போ, நான் ஏதாவது சொல்லிட கிள்ளிட போறேன் அப்படின்னு பழனி சொல்றாரு. ஏமாமா தனியாலாம் பொண்ணுகிட்ட பேசுவீங்கல்ல அப்படின்னு செந்தில் கேட்க, விக்கித்து போற பழனி, ஏய் தனியாலாம் வேற பேசணுமா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு. ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, மச்சான் பேச விடுவாரா இல்லையான்னு தெரியலையேங்கிறாரு பழனி. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனையே இல்ல மாமா, ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா போன் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் போன்ல பேசியே புரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு கதிர் ஐடியா கொடுக்கறாரு. மாப்பிள்ளைங்களா நேரம் நெருங்க நெருங்க எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்குடா அப்படின்னு பழனி சொல்ல, ஏன்னு கேக்குறாரு கதிரு. தெரியலையே அப்படின்னு பழனி படபடப்பா சொல்ல, என்னமோ முதல் தடவை பொண்ணு பார்க்க போற மாதிரிதான், சீன் போடாதீங்க, இது 7வது தடவையா 8வது தடவையான்னு அவரோட கன்னத்துல இடிச்சு கேக்குறாங்க அரசி. 11வது தடவை அப்படின்னு பழனி சொல்ல, ஐயோ அம்மாடிங்கிறாங்க அரசி. பழனிவேல் 11,
பாவுக்கு பா. மாமா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் அப்படின்னு பழனி பாக்குறாரு. என்னாச்சுன்னு ஒண்ணு கணக்கு உனக்கு? என்ன கணக்கு இது? அப்படின்னு செந்தில் கேட்க, டேய் அதெல்லாம் அப்படிதான்டா. அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லி சரவணன் சிரிக்க யோசிச்சுட்டு இருக்காரு செந்தில். இவன் சொல்றத நம்பலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு தனக்குள்ளேயே பழனி யோசிக்க, மாமா என்ன மாமா அதுக்குள்ளேயே முகத்துல பளபளப்பெல்லாம் கம்மியா போயிருச்சு அப்படின்னு சரவணன் கேட்க, செந்தில் அவரோட முகத்தை இப்படியும் அப்படியுமா திருப்பி பாக்குறாரு. நான் வேணா தேங்காய் நார் போயிட்டு எல்லாம் போட்டு தேய்ச்சி கழுவிட்டு வரட்டுமான பழனி எந்திரிக்க எல்லாரும் சேர்ந்து அவரை அழுத்தி புடிச்சு உட்கார வச்சிடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அரசி, நீ டச்சப் பண்ணி விடுங்கிறாரு செந்தில். இதோ அப்படின்னு மறுபடியும் காட்டனோட ரெடி ஆயிடுறாங்க அரசி. பல்ல கடிச்சிட்டு அவரோட முகத்துல சப்பு சப்புன்னு சாத்திட்டு இருக்காங்க. மேக்கப் போடுறேன்ற பேர்ல வெளிய கோமதி பேக்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. பரபரப்பா வர்ற பாண்டியன், கோமதி எல்லாம் எடுத்து வச்சாச்சான்னு கேட்க, எடுத்து வச்சாச்சுங்க அப்படின்னு சொல்லி பேக் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் கார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடி, இன்னும் என்ன யாரையும் காணோம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, இதோ எல்லாரும் ரெடி ஆயிட்டே இருக்காங்க வந்துருவாங்கங்கிறாங்க. வாட்ச பாக்குற பாண்டியன் நேரம் வேற ஆகுது அப்படின்னு பரபரப்பா நிக்க, ஏங்க இல்ல பழனிக்கு பொண்ணு பார்க்க போறதுல சந்தோஷம் தான், ஆனா அம்மாவை நினைச்சு ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, என்னதான் எத்தனை பேர் கூட இருந்தாலும் பெத்த தாய் கூட இருக்க மாதிரி ஆகுமா? அவன் வருத்தப்படுறது நியாயம் தானே அப்படின்னு பாண்டியன் வருத்தமா சொல்ல, அவன் கல்யாணத்துக்காவது அம்மா வரணுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அட ஏய் நீ வேற அதை எப்படி வராம இருப்பாங்க? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, பழனி கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்க அம்மா வருவாங்க. கோமதி உங்க அண்ணனுங்க மனசு மாதிரி வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பாண்டியன் சிரிக்க, ஏங்க அண்ணனுங்க வந்தா உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ஏய் இது என்ன வம்பா இருக்குது, அது அவங்க கூட பிறந்த தம்பி கல்யாணம். பழனி கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துல வந்து உங்க அண்ணனுங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க, அப்ப பாண்டியனோட இன்னொரு முகத்தை பாப்பாங்க. உங்க அண்ணனுங்க கல்யாணத்துக்கு வந்தா நல்லது தானே அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கப்பவே மயிலு, மீனா, ராஜு 3 பேரும் தயாராகி வர்றாங்க. பாத்தீங்களாப்பா பொம்பளை பிள்ளைங்க நீங்க ரெடி ஆகி வந்துட்டீங்கப்பா, இன்னும் இவங்கள ஆள காணோம் பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க மயிலுன்னு திருஷ்டி கழிக்கிறாங்க கோமதி. ஏய் பழனி, செந்தில், கதிர், சரவணா அப்படின்னு கோமதி கூப்பிட, அரசியும் கூட தான் இருக்காங்கிறாங்க மீனா. அப்படியா, அதான் லேட் ஆயிட்டு இருக்கு. ஏய் அரசி சீக்கிரமா கூட்டிட்டு வாடி அவன அப்படின்னு கோமதி சொல்ல, கதவு திறந்துகிட்டு அரசி வெளியே வர்றாங்க. எல்லாரோட பார்வையும் அந்த கதவு மேலதான் இருக்கு. ஒரு பாட்டில் கிரீன் ஷர்ட்டும் அதுக்கு மேட்சான வேஷ்டியுமா பழனி வந்து நிக்க, ஒரிஜினல் மாப்பிள்ள மாதிரியே இருக்காரு. வாராயோ மாப்பிள்ள வாராயோன்னு பாடாத குறையா பசங்க 3 பேர் அவரை கிண்டல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த குறையே இல்லாம மணமகனே மணமகனே வாவான்னு பாடிக்கிட்டே கூட்டிட்டு வந்துடுறாங்க. உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு கூட்டிட்டு வந்து நிறுத்த, டேய் சும்மா இருங்கப்பா வெக்கப்பட வைக்காதீங்க அப்படின்னு பழனி நெல்லிய எப்படி சூப்பரான்னு கேக்குறாங்க அரசு. டேய் அழகா இருக்கடா அப்படின்னு தம்பிக்கு திருஷ்டி கழிக்கிறாங்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, மேக்கப் பண்ணது யாரு அரசியாச்சு அப்படின்னு கலரை தூக்கி விட்டுக்கிறாங்க அரசி. சித்தப்பா இப்பவே உங்களுக்கு மாப்பிள்ள கல்ல வந்துருச்சு அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியாமா தேங்க்ஸ்மான்னு வழியிறாரு பழனி. சித்தப்பா அநேகமா சித்தி இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்க போலயே அப்படின்னு கிண்டல் பண்ண, அட சும்மா இருமா ஏற்கனவே ரொம்ப கூச்சமா இருக்கு, இதுல நீங்க வேற அப்படின்னு பழனி நெளிஞ்சிட்டே தான் இருக்காரு. நான் சாமி கிட்ட நல்லா வேண்டி இருக்கேன், நீங்க வேணா பாருங்க இன்னைக்கு நாம போற காரியம் நல்லபடியா முடியும் அப்படின்னு மயிலு வாக்கு சொல்ல, எனக்கும் அதுதாண்டி ஆசை அப்படின்னு கோமதி சொல்றாங்க. எல்லாரும் இங்கே இருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தா போதுமா, நேரமாச்சு வாங்க போலான்னு காரியத்துல கண்ணா இருக்காரு பாண்டியன். சரிங்க வாங்க வாங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு பைய தூக்கிட்டு கிளம்ப, மாம்சு வெக்கப்படாம நடங்க மாம்சுன்னு செந்தில் ஒரு பக்கமா மாமா அப்படின்னு கதிர் ஒரு பக்கமா அவரை தட்டிக்கிட்டு இருக்காங்க. துணிய வச்சு தூணுக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்க மாதிரி எப்ப எல்லாரும் வெளியே வருவாங்கன்னு ஆவலா பாத்துக்கிட்டே இருக்காங்க. கார் வந்து இம்புட்டு நேரம் ஆகுது, இன்னும் யாரும் கிளம்பின மாதிரியே இல்லையே அப்படின்னு அங்கேயே பாத்துக்கிட்டு தூணை தொடச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து நிக்கிற வடிவ அவங்க தோலை தொட்டு மாறி, நீ தொடச்சு தொடச்சு தூணே தேஞ்சிரும் போல, இன்னும் எம்பிட்டு நேரம் தான் தொடைப்ப அப்படின்னு கேட்க, கொழுந்தனாருக்கு பொண்ணு பார்க்க கிளம்புற வரலும் தொடைக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி, அக்கா கொழுந்தனாருக்கு பொண்ணு பார்க்க போறாங்க, கூட போகணும்னு அம்பிட்டு ஆசையா இருக்கு. எங்க அப்படின்னு மாறி சொல்ல, நமக்கே இம்பிட்டு ஆசையா இருக்குன்னு சொல்றியே, அப்ப அத்தைக்கு எப்படி இருக்கும் சொல்லு மாறி அப்படின்னு வடிவு கேக்குறாங்க. நிஜமாவே அத்தை ரொம்ப பாவம்க்கா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு எதிர்த்தால பாத்துட்டு வர்றாங்க வர்றாங்க அப்படிங்க 2 பேரும் அங்க பாக்குறாங்க. நாங்க கிளம்பிட்டோம். ஆமா ஆமா அப்படின்னு பாண்டியன் போன்ல பேசிட்டு இருக்க, பழனி தன்னோட அண்ணிங்களுக்கு வணக்கம் போடுறாரு. அவரு மெதுவா ஆத்தா எங்கன்னு கேட்க, உள்ளர இருக்காங்கன்றாங்க மாறி. பழனியோட கண்ணு ரொம்ப பரபரப்பா அவங்க அம்மாவை தேடுது. பாட்டி மெதுவா வெளியே வர்றாங்க. ஆமாண்ணே இப்பதான் கிளம்புறோம், இன்னொரு அரை மணி நேரத்துல அங்க வந்துருவோன்னு அப்படின்னு பாண்டியன் பேசிட்டு இருக்க, ரொம்ப எம்பரேசிங்கா அம்மாவை பாத்துட்டு இருக்காரு பழனி. பாட்டிய ரொம்ப கண்கள் கலுங்க ஆர்வமா புள்ளைய பாத்துட்டு இருக்காங்க. போனை வச்சுட்டு திரும்புற பாண்டியன் பழனி கோமதின்னு எல்லாரும் எதிர்த்தல வீட்டை பாத்துட்டு இருக்கதும் அவங்க இவங்கள பாத்துட்டு இருக்கதையும் பாக்குறாரு.
இப்ப கூட நேரம் இருக்கு. யாராவது வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமா வரலாம் கோமதி அப்படின்னு ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்றவர் மாரி சொல்றாரு. அம்மா நீயும் வர்றியா அப்படின்னு கோமதி கேட்க இல்லன்ற மாதிரி தலையசைக்கிறாங்க உங்க அம்மா. அத்தை உங்க பசங்களை நினைச்சு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, நீங்க போயிட்டு வாங்க, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு மாறி சொல்ல என்ன யோசனை சொல்ற நீ அப்படின்னு மாரியோட கைய பிடிச்சு கிள்றாங்க வடிவு. இல்லக்கா கொஞ்ச நேரம் கத்துவாங்க அம்புட்டு தானே அத்தை, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு மாறி தைரியம் கொடுக்க இருதல கொள்ளி எறும்பா தவிக்கிறாங்க பாட்டி. எல்லாரும் அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க இங்க வாண்டுற மாதிரி பழனியை பார்த்து சைகை கட்டுறாங்க பாட்டி. பழனி இவங்க எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்து அவங்க சரின்னு தலையாட்டினோன்னு எதிர்த்தால போறாரு. பக்கத்துல வந்து நின்னு ஆத்தா எப்படி இருக்கேன்னு கேட்க ஐயா அப்படின்னு நெத்தி கண்ணம் எல்லாத்தையும் தடவி திருஷ்டி கழிக்கிறாங்க பாட்டி. நல்லா இருக்கேனான்னு பழனி கேட்க ஐயா நான் கும்பிடுற சாமியோட ஆசீர்வாதமும் நமக்கெல்லாம் சாமியா இருக்கிற உங்க அப்பாவோட ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவுமே இருக்கும்பா, நீ போயிட்டு வாய்யா சரியா அப்படின்னு பாட்டி கண்கலங்க சொல்ல ஆனா நீ என் கூட வராது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்காத்தா அப்படின்னு பழனி வருத்தத்தோட சொல்றாரு. டேய் என் உடம்பு இங்க இருந்தாலும் என் மனசு பூரா உங்கூட தாயா இருக்கும், எல்லாம் நல்லதா நடக்கும், நீ கவலைப்படாத சரியா, என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டு சரியான்னு பாட்டி சொல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின்னு அம்மா கால்ல விழுந்து கும்பிடுறாரு பழனி. நல்லா இருப்பா, நல்லா இருப்பையா, கிளம்பு அப்படிங்கிற பாட்டி கலங்கின கண்களோட உள்ளர போயிடுறாங்க. வருத்தத்தோட பழனி அன்னிங்கள பாக்க நல்லபடியா போயிட்டு வாங்க தம்பி அப்படின்னு வடிவு உள்ளர போயிட மாரிய பாக்குறாரு பழனி. ஆல் தி பெஸ்ட் கொழுந்தனாருன்னு மாறி சொல்ல தேங்க்ஸ் நீங்கிறவரு ஆப்போசிட்ட பாக்குறாரு. யாரையாவது புடிச்செல்லாம் என் கொழுந்தனாரு கட்டி வச்சிடாதீங்க, நல்ல பொண்ணா அழகான பொண்ணா இருந்தா மட்டும் மேற்கொண்டு பேசுங்க. ஆமா அப்படின்னு மாறி சொல்ல எங்களுக்கும் எல்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு கோமதியும் பதிலுக்கு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சரி அப்படின்னு மாறி உள்ளர திரும்ப ஆத்தாவை பாத்துக்க நான் வரேன்னு கிளம்புறாரு பழனி. நம்ம முதல்ல இருக்க கார்ல போயிடலான்னு பசங்க கூட்டணி போட்டு பேசிட்டு நகர அப்பா யார் யார் எந்த கார்ல போறது அப்படின்னு அரசி கேட்க டேய் செந்தில் நீ சொல்லுன்னு தூண்டி விடுறாரு சரவணன். என்னடா அதோ ஏறுற மாதிரி போயிட்டு திரும்பி வர்றீங்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. டேய் எங்கடா போறீங்கன்னு பாண்டியன் கேக்குறாரு அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் ஏறுங்கடாங்கிறாரு. இல்லப்பா வண்டி கண்டிஷனா இருக்கான்னு தான் பாக்க வந்தோம், நல்லா இருக்கு, கண்டிஷனா தான் இருக்கு, நீங்க எல்லாம் இந்த வண்டியில போங்க நாங்க அந்த வண்டியில வர்றோம் அப்படிங்கிற பசங்க குடுகுடுன்னு அடுத்த வண்டியை நோக்கி போக டேய் சரவணா நீங்க முன்னாடி ஏறுங்கடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா தம்பிங்க அப்படிங்கிறாரு சரவணன். அவங்க அந்த வண்டியில வரட்டும்டா, நீ முன்னாடி ஏறிக்க அப்படின்னு சொல்ல சரவணன் பேசாம முன்னாடி ஏறி உட்கார்ந்துடுறாரு. பழனி அங்கிட்டு ஓட டேய் பழனி எங்கடா போறேன்னு கேக்குறாரு பாண்டியன். அந்த காருக்குன்னு பழனி சொல்ல ஏறா அப்படின்னு இந்த வண்டியில ஏத்தி விடுறாரு பாண்டியன். பாவம் மாம்சு நம்மளாவது ஒரு அரை மணி நேரம் ஒரு மாட்டிக்கிட்டாரு போ அப்படின்னு அடுத்த வண்டியில கதிரும் செந்திலும் ஏறிடுறாங்க. ரெண்டு காரும் கிளம்புது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கம்மா அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க வரவேற்க வாசல்லயே நிக்கிறாங்க. கார் வந்து நிக்க இறங்குறவங்கள பார்த்து வாங்க 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 வணக்கம்னு எல்லாரும் வரவேற்க இவங்களும் பதிலுக்கு வணக்கத்தை போடுறாங்க. எல்லாரும் வரிசையா நிக்க அக்கா பொண்ணு எங்கன்னு ஆர்வமா கேக்குறாரு பழனி. ஏய் சுமாரிடான்னு கண்ட்ரோல் பண்றாங்க கோமதி. இந்த வீட்டுக்காரங்க பாத்துட்டு இருக்க என்னடா இம்புட்டு பேர் வந்திருக்கோன்னு பாக்குறீங்களா, அது அப்படிதாங்க எங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு விசேஷம்னா எல்லாரும் சேர்ந்து போய் பேசி முடிவெடுக்கிறதா எங்க குடும்பத்தோட வழக்கம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்ல எங்க பொண்ணு மாப்பிள்ளையும் கூட வர வேண்டியது, மாப்பிள்ளைக்கு ஏதோ வேலை இருந்துச்சுன்னு அவங்களால வர முடியல அப்படின்னு கோமதி சொல்ல சரி சரி வாங்க உள்ளர வாங்க அப்படின்னு அந்த மொத்த கூட்டத்தையும் உள்ளர கூட்டிட்டு போறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. மாம்சு அப்புறம் என்ன பொண்ணை பார்க்க போறீங்க சந்தோஷம் தானே, வாங்க வாங்கன்னு பழனிய தோல்ல கைய போட்டு இழுத்துட்டு வராரு சரவணன். பழனி பாண்டியன் கோமதி 3 பேரும் ஒரு சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க. பொண்ணோட அம்மா அப்பா ஒரு பெரியவர் 3 பேர் இன்னொரு சோஃபால உட்கார்ந்துருக்க. ஒரு ப்ளூ ஷர்ட்காரர் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காரு. இவரு என் ஒய்ஃபோட தம்பி, என் மச்சான்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பொண்ணோட அப்பா. அவரு எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போடுறாரு. இவ என் மனைவி பேர் கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவங்களுக்கு பொண்ணோட அம்மா ஒரு வணக்கத்தை போடுறாங்க. இவங்க 3 பேரும் என் பசங்க பாண்டியன் சொல்ல அவங்க 3 பேரும் ஒரு கும்பிடு போடுறாங்க. இவங்க 3 பேரும் என் மருமகள்ங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவங்களும் ஒரு வணக்கத்தை போட எல்லாரும் வணக்கம் போடுறாங்க. இதான் என் பொண்ணு கடைக்குட்டி அப்படின்னு அரசிய காமிக்க அவங்களும் எல்லாரும் ஒரு வணக்கத்தை போடுறாங்க. இவன் தான் என் மச்சான் பழனிவேல், இவனுக்கு தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பழனியோட தோல்ல கைய போட்டு ஒரு தட்டு தட்டுறாரு பாண்டியன். அவரு ஒரு வணக்கத்தை போடுறாரு. என் பசங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், என்ன காரணமோ தெரியல கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிடுச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாரும் தலையாட்டுறாங்க. எங்க அக்கா பொண்ணுக்கும் நாங்க ரொம்ப நாளா மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கோம், ஜாதகம் சரியா அமையல, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு ஏதாவது ஒரு காரணம், கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல மாப்பிள்ளை உங்க மளிகை கடையில தான் வேலை பாக்குறாரா அப்படின்னு பக்கத்துல இருக்க பெரியவர் கேக்குறாரு. வேலையெல்லாம் பாக்கலங்க, என் பையனும் செந்திலும் பழனியும் சேர்ந்து கடையை கவனிச்சுக்கிறாங்க அவ்வளவுதாங்கிறாரு பாண்டியன். சம்பளம் இல்லாத வேலைக்காரங்கிறது அப்பா எம்புட்டு நாசூக்கா சொல்றாரு பாரு அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு செந்தில். நல்ல வியாபாரமாகிற கடை கேள்விப்பட்டிருப்பீங்களே பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு அப்படின்னு பாண்டியன் கேட்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் பத்தி தெரியாதவங்க யாராவது குன்னக்குடியில இருப்பாங்களா அப்படின்னு அவரு கேக்குறாரு. சரியா சொன்னீங்க அப்படின்னு பாண்டியன் பெருமையா சிரிக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க, சொந்த பிள்ளைங்களே எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற இந்த காலத்துல மச்சான் மேல இம்புட்டு அக்கறையா இருக்கீங்களே, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க அப்படின்னு அவரு சொல்ல என்னங்க இப்படி சொல்றீங்க, நான் பழனி எப்பவுமே மச்சானா நினைச்சதே கிடையாது, என் பையன்கள்ல ஒருத்தனா தானே எப்பவுமே நினைப்பேன் அவனை அப்படின்னு பாண்டியன் சொல்ல திகைச்சு போற பழனி
மாப்பிள பொய் 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 பாத்தியா அப்படின்னு செந்தில் கிட்டயும் கதிர் கிட்டயும் ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்லிட்டு இருக்காரு. புள்ளைங்களையே புள்ளைங்க மாதிரி நடத்துறது கிடையாது, இதுல என்ன வேற புள்ள மாதிரி நடத்துறாரான்னு பழனி சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்றாரு மாப்பிள்ளன்னு கேக்குறாரு அவரு. அது ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ள கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு அப்படிங்கிற செந்தில் பழனியோட முதுகுல லைட்டா தட்டி கொடுக்கறாரு. 3 பசங்களும் சேர்ந்து பழனிய கன்சோல் பண்றாங்க. மாப்பிள்ளையோட அண்ணன்கன்னு பெரியவர் கேட்க எல்லாரோட முகமும் லைட்டா சுருங்குது. அப்பா அத பத்தி எல்லாம் ஏற்கனவே பேசியாச்சுப்பா அப்படின்னு பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து சொல்ல, திரும்ப ஒரு தடவை வேணா தெளிவா சொல்லிடுறோம், எங்க குடும்ப பிரச்சனை ஊரறிஞ்ச விஷயம்தான், அதுல மறைக்கவோ புதுசா சொல்லவோ எதுவுமே இல்லங்க. எங்க அண்ணன்களுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்ல, எங்க குடும்பம் தனி அவங்க குடும்பம் தனி அப்படின்னு கோமதி சொல்ல பொண்ணு வீட்டுக்காரவங்க தலையாட்டுறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு வருவாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது, அத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் கவலையும் கிடையாது. ஒரே ஒரு விஷயங்க, மச்சான் பழனி கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம ஜாம் ஜாம்னு நடத்தணும், அதான் எங்க மனசுல இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் மாப்பிள்ளைங்களா மச்சான் பேசுறத நம்பலாமா அப்படின்னு பசங்கிட்ட திரும்பி கேட்க, நம்புங்க ஆனா கொஞ்சம் குறைவா நம்புங்க அப்படின்னு கதிர் சொல்றாரு. ஆமா அப்படிலாம் இல்ல, அப்பாவை நீங்க நம்பலாம் அப்படின்னு சரவணன் போல்டா சொல்றாரு. மாப்பிள்ள மறுபடியும் எமோஷனல் ஆயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு பொண்ணோட தாய்மாமன் கேட்க, ஆமாங்க அப்படின்னு செந்திலும் கதிர அசடு வழிய கேர்ள்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு அவர் தட்டி கொடுக்குறாங்க. ஆமாங்க அப்படின்னு பழனிய சமாளிச்சுக்கிறாரு. அப்புறம் பழனிய பத்தி நானே பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். தங்கமான பையங்க, ரொம்ப பாசக்காரன், சூதுவாது கூட தெரியாது, எங்க குடும்பத்து மேல எல்லாரு மேலயும் அவ்வளவு அன்பா இருப்பான், நீங்க பொண்ணை கட்டி கொடுத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா பாத்துக்குவான், தங்கமா வச்சு தாங்குவான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பழனி பாண்டியனை பாக்குறாரு. ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கு, மாப்பிள்ளையும் பொண்ணு ஒருத்தர் பாக்கட்டும், பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம் அப்படிங்கிற பொண்ணோட தாய்மாமன், அம்மாடி லேட் ஆகுது மஞ்சுளாவை வர சொல்லுமா அப்படின்னு சொல்ல, பொண்ணை வர சொல்லுமா அப்படின்னு அங்க நிக்கிற பொண்ணுகிட்ட சொல்றாங்க. பாண்டியன் குடும்பம் மாதிரி நாமளும் அந்த வரப்போற பொண்ணை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். பழனி தலையை இப்படி அப்படியுமா திருப்பி எட்டி பார்க்க, மாம்சு அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அவரு செந்திலோட சட்டைக்குள்ள முகத்தை தொடச்சிட்டு இருக்காரு. வெக்கப்படாத மாமா, பொண்ணை பாக்கணும்ல அப்படின்னு சரவணன் ஆறுதல் படுத்துறாரு. கதவு திறக்கிற சத்தம் கேட்டு எல்லாரும் அங்கேயே பார்க்க, ஒரு பிங்க் பட்டு சாரி வித் கிரீன் பார்டர் கிரீன் பிளவுஸோட ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு வர்றாங்க. பழனி கட்டவரல்ல கார்பெட்ல கோலம் போட்டுட்டு இருக்க. ஆமா கோலம் போட்டதெல்லாம் போதும், பொண்ணை பாருங்கங்கிறாரு செந்தில். பொண்ணு அழகா இருக்காங்கல்லன்னு மருமல்க 3 பேரும் பேசுறாங்க. ஆமா பாருங்க மாமான்னு அரசி சொல்ல, பழனி அப்படியே சைஸா ஓரமா பாக்குறாரு. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமான்னு சொல்ல அந்த பொண்ணு வணக்கம் சொல்றாங்க. இவங்களும் ஒவ்வொருத்தரா வணக்கமாங்கறாங்க. உட்காருமான்னு சொல்லி பொண்ணோட தாய்மாமா ஒய்ஃப் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. ஏய் பாருடா, பொண்ணு நிமிந்து பாருடா அப்படின்னு பழனி எல்லாரும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. உன் பேரு என்னமா அப்படின்னு கோமதி கேட்க, மஞ்சுளா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அத்தைக்குதான் பேர் தெரியுமே, பிரியா கேக்குறாங்கன்னு மீனா கேக்குறாங்க. அக்கா நல்லா பேசுறாங்களா, குரல்லாம் நல்லா இருக்கான்னு டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு ராஜு சொல்ல, ஓ ஓ பழைய டெக்னிக் அப்படின்னு மீனா தலையாட்டிக்கிறாங்க. இவன் தான் என் தம்பி, இவனுக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கோம், நீயும் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு கோமதி சொல்ல, அந்த பொண்ணு பழனிய பாக்குறாங்க. பழனி பயங்கர வெக்கத்தோட தலை குனிஞ்சு அக்கா பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு கைவரல்ல இருக்க ஏதையெல்லாம் சொரண்டிகை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காலம் மாதிரி இல்லையே இந்த காலம், மாப்பிள்ள பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னா பேச சொல்லுங்க அப்படின்னு பொண்ணோட தாய்மாமன் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் வேணாங்கங்கிறாரு பாண்டி. பழனி வேகமா எந்திரிக்க, டேய் என்னடான்னு கேக்குறாங்க கோமதி. இல்ல வேஷ்டி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு அப்படின்னு பழனி சமாளிக்க, பேசணுமாக்குங்கிறாரு பாண்டியன். அப்படின்னு பழனி தலையாட்ட, பேசணுமாக்கும், போடா போடாங்கிறாரு பாண்டியன். ஏமா நீயும் போமா அப்படின்னு பொண்ணு வீட்டு சைட்ல சொல்ல 2 பேரும் எழுந்து நிக்கிறாங்க. பொண்ணு முன்னாடி நடக்க, போங்க அப்படின்னு செந்தில் முதுகுல தட்டுறாரு. டேய் தைரியமா போடா, நல்லா பேசுன பாண்டியன் சொல்ல, மாமா பயப்படாம பேசுங்க, தைரியமா பேசுங்க அப்படின்னு எல்லாரும் பழனிக்கு தைரியம் கொடுக்கறாங்க. வெளியே முற்றத்துக்கு வந்து நிக்கிற பொண்ணு கிட்ட பின்னாடி வந்து, என் பேர் பழனிவேல் அப்படின்னு சொல்ல, தெரியும் நான் மஞ்சுளாங்கிறாங்க அந்த பொண்ணு. எனக்கும் தெரியுங்க, நான் என் மச்சானோட மளிகை கடையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு தெரியுமான்னு பழனி கேக்குறாரு. தெரியுங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஓ சரி சரி, அது உங்களுக்கு ஓகேவான பழனி கேட்க, இதுல என்னங்க இருக்கு, மளிகை கடை வேலையும் வேலை தானே அப்படின்னு மஞ்சுளா சொல்ல நிமிந்து பாக்குறாரு பழனி. பாண்டியன் கை வாட்ச பாத்துக்கிட்டு கோமதி கிட்ட பேசிட்டு இருக்க. பழனியும் மஞ்சுளாவும் சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு தான் வருவாங்களோன்னு மயில சந்தேகமா கேக்குறாங்க மீனா கிட்ட. ஐயோ அப்படிலாம் இல்லக்கா அப்படிங்கிற மீனா அவங்க போன பக்கத்தை எட்டி பாக்குறாங்க. ராஜு சிரிச்சுக்கிட்டே மீனாவையும் மயிலையும் பாக்குறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.